மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். எப்பவுமே 24 மணி நேரமும் நான் ஏசிலே இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களா நீங்க? அடுத்ததாக வெயிலே என் மேல படல, எப்பவுமே நான் உள்ளுக்கே இருக்கேன், வெயில் என் மேல பட்டா எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்றவங்களா? இல்ல 2-3 நாளுக்கு ஒரு வாட்டி மோஷன் போறேன், இல்ல மலச்சிக்கல் தொந்தரவு எனக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க. அடுத்ததாக நாட்பட்ட சர்க்கரை நோயாளியா இருக்கிறீங்களா? இவர்களுக்கும் இந்த பிரச்சனை ஏற்படலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உடல் பருமன் அதிகமா இருக்கீங்களா? உடல் பருமன் அதிகமா இருக்கிறதுனால அதிகமா வியர்வை ஏற்படுதா? இல்ல நமக்கு சென்ட்ரல் ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய தொப்பை தொப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு, உடல் பருமன் இருக்கு அப்படின்னு சொல்ற நபரா நீங்க? இவங்க எல்லாருக்குமே சேர்த்து முக்கியமாக அடிக்கடி தோல்ல ஒரு நமைச்சல் இருந்துகிட்டே இருக்கு, அரிப்பு, சொறி இந்த மாதிரி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. அடிக்கடி பார்த்தோம்னா ரிங்வார்ம் அப்படின்னு சொல்ற படர்தாமரை இருக்கு. இல்ல குளிக்கிறதுக்கே எனக்கு அலுப்பா இருக்கு. இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. 2 days once நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஹைஜீனிக், அதாவது சுகாதாரம் கொஞ்சம் குறைவா இருக்கக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை நிச்சயமாக வரும். இதற்கு அடுத்து யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது பார்த்தோம்னா, குடல் சுத்தம் பண்ணாம இருக்கிறவங்க, வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. குடல்ல சிறு சிறு புழுக்கள் இருக்கு அப்படின்னாலோ, இல்ல உடல் உஷ்ணம் அதிகமாகி அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்துச்சுனாவோ, நமக்கு இந்த மாதிரியான மருந்து முறைகளை சித்த மருத்துவத்தில் எடுக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த பதிவை சொல்றோம். பொதுவாக இந்த தோல் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளை பேசிக்கா பார்த்தோம்னா தேமல் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும், தேமல் இருக்கும், அதுக்கப்புறம் இச்சிங் இருந்துகிட்டே இருக்கும், படர்தாமரை மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். சரிங்களா? இந்த படர்தாமரை மாதிரியான பிரச்சனைகள் தான் தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டே நம்ம வேலை செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், இடுப்பு பகுதியில, அதுக்கப்புறம் இந்த கழுத்து தோள்பட்டை பகுதி, அக்குள் பகுதிகள்ல, இடுப்பு மற்றும் அதை சுத்தி இருக்கக்கூடிய கிராயின் ரீஜன், தொடை இடுக்குன்னு சொல்லுவோம், இந்த இடத்துல எல்லாம் தாங்க முடியாத அரிப்பு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. தாங்க முடியாத அரிப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதை சொல்றோம்னா, இந்த திக்னஸ், அதாவது இது சித்த மருத்துவத்தில் யானை தோல் குட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. யானை தோல் மாதிரி தட்டிப்பா மாறிடும். அந்த இடத்துல சொரிஞ்சு சொரிஞ்சு ஒரு சென்சேஷனே இல்லாத மாதிரி கருமை நிறத்துல கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். இந்த கண்டிஷன் நிறைய பேருக்கு நிச்சயமா இருக்கு. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா, வெளில சொல்லாத மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. தோல்ல பார்த்தோம்னா, அதாவது கஜ சருமம் அப்படின்னு சொல்லுவோம். யானை மாதிரி தோல் ரஃப் ஆயிடும். தொடையிடுக்கு பகுதியிலோ, இல்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த பிட்ட பகுதிகள்லயோ, கீழையோ, இல்ல ஆக்சிலரி ரீஜன், அதாவது அக்குள் பகுதிகள்லாம் பார்த்தோம்னா கை வச்சு சொரிஞ்சு சொரிஞ்சு அந்த ஸ்கின்னே ரொம்ப தடிமனா மாறும். இந்த மாதிரி கண்டிஷன். அதுக்கப்புறம் ரிங் வார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய படர்தாமரை பிரச்சனை இருக்கிற நபர்களுக்கும், அடிக்கடி சொறி இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பேசிக்கா நம்ம என்ன உணவுகள், அதுல ஒரே ஒரு தைலம், அதாவது சித்த மருத்துவத்தோட ஒரு மிக சிறந்த ஒரு சிறப்பு என்னன்னா, ஒரே மருந்து 3-4 விதமாகவும் தயாரிக்க முடியும். அதாவது எந்தெந்த நோய்க்கு யாருக்கெல்லாம் எப்படி தரலாம் அப்படின்ற மாதிரி. இல்ல ஒரே மருந்த உள்ளுக்கும் சரி வெளி பிரயோகமாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி பல வருடங்களாக நமக்கு தீராத சரும பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, சந்தனத்தை பயன்படுத்தி நம்ம ஒரு சிறந்த தீர்வை பெற முடியும். சந்தனமா, அது எப்படி, ரொம்ப காஸ்ட்லியாச்சே, இது எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு நீங்க கேட்பீங்க. நம்ம வீடுகள்லாம் சந்தனம் இழைச்சி நம்ம போடுவோம், முகத்துல போடுவோம். ரொம்ப சருமம் பிரச்சனைகள் இருக்கிறவங்க, இல்ல இந்த சம்மர் டைம்லலாம் ரொம்ப ட்ரைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம சந்தனத்தை பயன்படுத்துவோம், முகத்துல தேய்ப்போம். இந்த சந்தனம் மிகுந்த மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு நமக்கே தெரியும். இதுல இருந்து செய்யக்கூடிய தைல வகைகள் தான் இன்றைக்கு நம்ம எப்படியெல்லாம் நம்ம சித்த மருத்துவத்துல பயன்படுத்த போறோம் பார்க்கிறோம். இதுல முக்கியமா சந்தனாதி தைலம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. இந்த சந்தனாதி தைலம் நம்ம எப்படி பயன்படுத்துறோம்னா, வெளிப்பிரயோகமாக, அதாவது எக்ஸ்டர்னலா நம்ம ஆயில் மசாஜ் மாதிரி எடுத்துக்கலாம். இன்றைக்கு நிறைய பேர் முகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எவ்வளவோ காஸ்மெட்டிக்ஸ் ரொம்ப காஸ்ட்லியா போடுவோம். இந்த ஃபேஸ் பேக் போடுறோம், கோல்டன் ஃபேஸ் பேக் போடுறோம், இந்த பேர்ல் அப்படின்னு சொல்றது, ஸோ ப்ளீச்சிங் பண்றோம், கரும்புள்ளிகள் மாத்துறதுக்கு லேசர் சிகிச்சை வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே இயற்கையான முறையில மாறணும் அப்படின்னா சந்தனாதி தைலத்தை நம்ம பயன்படுத்தலாம். இந்த சந்தனாதி தைலம் தினமுமே நம்ம என்ன பண்ணலாம்னா, முகத்துல நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாரத்துக்கு 2 நாள் நம்ம முகத்துல நல்லா ஆவி
ஆவி பிடிச்சிட்டே ஸ்டீம் எடுத்துக்கிட்டே வந்தோம்னா முகத்துல வந்து ஒரு பொலிவுன்றது நிச்சயமாக கிடைக்கும். இதுல அரக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அரக்கு வந்து பார்த்தோம்னா பல மருத்துவ குணங்கள், முக்கியமா வாதம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு தான் இந்த அரக்கை பயன்படுத்துவோம். இந்த சந்தனாதி தைலத்துல பேசிக்காவே அஸ்வகந்தா வந்து சேருது, அதுக்கப்புறம் மஞ்சிஷ்டி சேருது, அகில், தேவதாரு கட்டை, இது எல்லாமே சேர்த்துதான் நம்ம வந்து சந்தனாதி தைலம் பயன்படுத்துறோம். இதுல முக்கியமா வந்து பார்த்தோம்னா இந்த அரக்கு சேர்த்து செய்யக்கூடிய அரக்கு சந்தனாதி தைலம் எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, தோல் நோய்களோட சேர்ந்து நமக்கு மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஜாயிண்ட் பெயின் இருக்கு, ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு அப்படின்னா இதை வந்து பயன்படுத்தலாம். இதை வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டு பொறுக்கக்கூடிய சூட்ல வந்து மூட்டுக்கள்லயோ இல்ல கை கால் வலி இருக்கக்கூடிய இடங்கள்லயோ நம்ம நல்லா அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு சிறந்த பலன் அப்படின்றது நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். இப்போ இந்த அரக்கு சந்தனாதி தைலம் நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய வலிகளை போக்கக்கூடியது. அடுத்ததாக பார்த்தோம்னா மகா சந்தனாதி தைலம்னு இன்னொரு தைலம் இருக்கு. இதுதான் நம்ம வந்து பல வருடங்களாக நம்ம கிளினிக்ல வந்து பயன்படுத்தி கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுல முக்கியமா பார்த்தோம்னா ஜடாமாஞ்சில், வெட்டி வேர், விளாமிச்சி வேர்லாம் நம்ம சேர்க்கிறோம். இந்த ஜடாமாஞ்சில் சேர்த்து செய்யக்கூடிய மகா சந்தனாதி தைலம் மற்ற மூலிகைகளோடு இதையும் சேர்த்து செய்யும் போது உடலுக்கு ஒரு ஆற்றலை கொடுக்குது. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இந்த தைலத்தை எடுக்கலாம் அப்படின்னா உள்ளுக்கு சாப்பிடலாம்னு அர்த்தம். அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து பால்ல கலந்து நம்ம குடிக்கலாம். இது உள்ளுக்கு குடிச்சா எதுவும் பிரச்சனை ஆயிடாதா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. இதுல சேர்க்கக்கூடிய மூலிகைகளும் சரி, நல்லெண்ணெய், எண்ணெய் வகைகளும் சரி, அவ்வளவு சேர்ந்தது நம்ம உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடியது. காலையில எந்திரிச்சோடனே எனக்கு வந்து ரொம்ப சோர்வாக இருக்கு அப்படின்னு சொல்றவங்களா, இல்ல எனக்கு எப்பவுமே வந்து ஒரு மந்தமா இருக்கு, இல்ல தைராய்டு சார்ந்த பிரச்சனை இருக்கிறதுனால என்னால ஆக்டிவா இருக்க முடியல, சுறுசுறுப்பா இருக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க இந்த தைலத்தை பயன்படுத்தலாம். முக்கியமா வெற்றிலை சாறு வந்து கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு 50-60 ml வெற்றிலை சாறு எடுத்துட்டு இந்த மகா சந்தனாதி தைலம் ஒரு 10 ml வெற்றிலை சாறு விட்டு நல்லா கலந்து குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு ஒரு வன்மையும் ஆரோக்கியத்தையும் நரம்பு சார்ந்து ஒரு வலிமையும் தருது அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலான நோய்கள் நம்ம உடல் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடியதுதான். அப்போ உஷ்ணம் நம்ம உடல்ல வந்து தணியணும் அப்படின்னா நிச்சயமாக இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். தொடர்ந்து எனக்கு வந்து தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு, உடல் வந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு, சுறுசுறுப்பு இல்ல, சோம்பல் இருக்கு, நரம்புகள் வந்து வலிமையாகணும், இத்தனை பிரச்சனைகளுக்குமே இந்த தைலத்தை நான் வந்து பயன்படுத்தலாம். இதனோட சேர்ந்து தோல் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரஃப்பா இருக்கு, இச்சிங் இருந்துகிட்டே இருக்கு, பூஞ்சை தொற்று இருக்குன்னா அதற்கேற்ற சித்த மருந்துகளும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இதற்கு முக்கியமா மிளகு கற்பம் சார்ந்த மருந்துகள், மிளகு கற்பமோ இல்ல அமிர்தவள்ளி கற்பம் அப்படின்னு சொல்ற மருந்தோ நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா இதோட இந்த சந்தனாதி தைலத்தோட சேர்த்து அந்த மருந்துகளும் எடுத்தோம்னா தோல் சார்ந்த நோய்களுக்கு மிக சிறந்த ஒரு தீர்வு. அதே மாதிரி நரம்பு சார்ந்த பிரச்சனைகளா, ஆர்த்தரைட்டிஸ் சார்ந்த பிரச்சனைகளுக்கா அரக்கு சந்தனாதி தைலமும் மற்றும் மற்ற பிரச்சனைகளுக்கு மகா சந்தனாதி தைலமும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த பதிவுல ஒரு தைலத்தை மூலிகைகளை மாற்றி எந்த மாதிரியான நோய்களுக்கு நம்ம பயன்படுத்துறோம், எந்த மாதிரியான சித்த மருந்துகள் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.